விடுதலை சிறுத்தைகள் வரலாறு நீ எடுத்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே எங்களுக்கு எதிர்ப்பு தான் ரொம்ப அதிகம். எங்களுடைய வளர்ச்சியே எதிர்ப்பில் தான் வளர்ந்தது. இன்னமும் சொல்ல போனால் நாங்கள் தேர்தல் பயணத்திற்கு வருவதற்கு முன்னால் இரத்த வரலாறு. விடுதலை சிறுத்தை இயக்கமாக இருந்தது பல பேருடைய தாலிகள் அறுபட்டு பல இயக்க தோழர்கள் வீர மரணம் அடைந்து கட்சியில ஒரு அமைச்சர் சரிங்களா, அதற்கு முன்னால் அங்கீகாரமும் அடைஞ்சான். தேர்தலுடைய அங்கீகாரம் 4 எம்எல்ஏ 2 எம்பின்னு ஒரு காலகட்டத்தில் வந்தாலும் எங்களுக்குன்னு ஒரு சின்ன வந்துடுச்சு. இதெல்லாம் தாங்காம பொறுத்து கொள்ள முடியாம அவனுக்கு தகன்னு எரியுது. ஒரிஜினல் திமுக அப்படின்னால என்ன அர்த்தம்ன்றீங்க? ஒரிஜினல் திமுக என்ன அர்த்தம்? ரவுடி பயலுக இன்னமும் சொல்ல போனோம்னா எரிச்சாங்களே எரிக்கலையே அவங்க கட்சிக்காரங்களே. நான் இருக்கங்க பழைய கதை இருக்கு. நான் பேசுறது ஏதாவது பொய் இருந்தா சொல்லுங்க. ஏன்னா அவ்வளவு சாதிய கொடுமை நடந்துச்சு. எங்க ஆம்ஸ்ட்ராங்ன்றவர் ஒரு பெரிய ஒரு மக்கள் போராளிங்க, அவரை போட்டு தள்ளுறாங்க. அவர் போட்டு தள்ளுறது முன்னாடி யாருன்னு கண்டுபிடிக்கவும் இல்லை, போடுறதுக்கு முன்னாடி தடுக்கவும் இல்லை. அதாவது காசு கொடுக்காம, சாதிய மையமாக இல்லாமல், மதத்தை மையமாக இல்லாமல் 108 சீட்டு ஜெயிச்சிருக்கிறார்கள, உடைச்சிருக்காங்க எல்லாத்தையுமே. அதான வரலாறு. அதுதான் நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம். இந்த கூட்டில் இருந்தாலும் ஏன்னா அங்கே போய் ஆதரவு கொடுக்குறோம். அப்ப திமுக திராவிட சங்கி. ஆமா, அது என்ன புதுசா இருக்கு? என்ன உங்களுக்கு தெரியாதா? திராவிடன்பாங்க. ஆனா சங்கித்தனமான அனைத்து பிரச்சனையும் அவங்க தான் சொன்னாங்க. எஸ்சியில தள்ளி சொன்னாங்களா சொல்லலையா? ஓசி பஸ்ல போடலாம் சொன்னாங்களா சொல்லலையா? சொன்னாங்க. அடிக்கிட்டே போலாம் பிரதர். எக்கச்சக்கரே கோயிலுக்குள்ள போன அடிப்போம் அடிச்சான ஒரு ஒன்றிய செயலாளர் ஒரு தலித்து மாணவன. ஜி தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஆதிவன் சங்கர் பிரியன். இன்று நம்மோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து சங்க தமிழ் இணைஞ்சிருக்கிறாங்க. அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம். மிக்க மகிழ்ச்சி உங்களோட பேசுறதுல. காரசாரமான ஒரு பேச்சாளர், விசிகனுடைய உரை வீச்சாளர், தடாலடி பேச்சாளர் அப்படின்னு பல விஷயங்கள் பேசப்படுகிறது இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி கொள்கை சார்ந்து அம்பேத்கரையும் பெரியாரையும் சார்ந்து நீங்க நிறைய பேசிட்டு இருக்கீங்க, பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பா விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்னைக்கு பழுத்த மரத்த மேலதான் கல்லடி பட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல விடுதலை சிறுத்தைகள் ஒரு தேர்ந்த கட்சியாகவும் தலைவர் திருமா அவர்கள் மிகச்சிறந்த ஒரு ஆளுமையாகவும் பார்க்கப்படுது. ஆனா இந்த 2026 தேர்தலுக்கு முன்னும் பின்னுமாக பல விமர்சனங்களும் வந்துகிட்டு இருக்கு, பல எதிர்ப்புகளும் வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆதரவை எப்படி பாக்குறீங்க? விமர்சனங்களை, எதிர்ப்பை எப்படி பாக்குறீங்க? அதாவது விடுதலை சிறுத்தைகள் வரலாறு நீ எடுத்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே எங்களுக்கு எதிர்ப்பு தான் ரொம்ப அதிகம். எங்களுடைய வளர்ச்சியே எதிர்ப்பில் தான் வளர்ந்தது. இன்னமும் சொல்ல போனால் நாங்கள் தேர்தல் பயணத்திற்கு வருவதற்கு முன்னால் இரத்த வரலாறு. விடுதலை சிறுத்தை இயக்கமாக இருந்தது பல பேருடைய தாலிகள் அறுபட்டு பல இயக்க தோழர்கள் வீர மரணம் அடைந்து பல பேர் காட்டுக்குள்ள வாழ்ந்து இப்படி பல வரலாறு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு ஒரு காலகட்டத்திற்கு பிறகு நம்ம வெறும் இயக்கமாக இருந்தால் அழித்தொழிக்கப்படுவார்கள். ஆகையால் நம்ம ஒரு தேர்தல் அமைப்புக்கு வர வேண்டும். புரட்சியாளர் அம்பேத்கருடைய கோட்பாடுகளை உள்வாங்கி அவர் என்றைக்குமே தேர்தலை மையமாக வைத்து பல தத்துவங்களை சொன்னார். ஆகையால் தேர்தலுக்கு வந்தார். தேர்தலுக்கு வந்த பிறகு பார்த்தோம்னா அப்போ நேருக்கு நேரம் ஆளை போட்டு தள்ளுவாங்க, இல்லை எங்கள் பேரில் எதிர்த்து அடிப்பாங்க. ஆனால் தேர்தல் களத்திற்கு வந்த பிறகு அதிகமான விமர்சனங்கள் எங்கள் தலைவர் மேல்தான். இந்த தலைவர் ஆரம்பத்தில் சிதம்பரத்தில் போட்டியிடும் பொழுது பல குடிசைகள் தீ எரிஞ்சுங்க, நான் இருக்கா எரித்தார்கள். அவ்வளோ கொடுமைகள். அதெல்லாம் கடந்து 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 எங்கள் தலைவர், அதாவது அங்குலமாக வளர்ந்தாலும் அழுத்தம் திருத்தமாக நாங்கள் வளர்ந்து வருகிறோம். வந்த பிறகு ஒரு தேர்தலுடைய அங்கீகாரத்தை அடைகிறோம். அதே அமைப்பாய் திரள்வோம்னு சொன்னார் ஆரம்பத்தில். அப்புறம் அங்கீகாரம் பெறுவோம், அதிகாரம் வெல்வோம்னாரு. அமைப்பாய் திரண்டோம்ன்றது அது உறுதி. எப்படின்னா பல மாநாடு நடத்தியிருக்கிறோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. காசு கொடுக்காம, குவாட்டர் கொடுக்காம, பிரியாணி கொடுக்காம அத்தனை பேர் நாங்கள் அணி திரட்டினோம். அது அமைப்பாய் திரண்டோம். அதுக்கு அடுத்தபடியாக அதிகாரம் வெல்வோம். அப்படின்னா இன்னைக்கு நாங்கள் அதிகாரம் வென்றுட்டோம். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு எங்கள் கட்சியில ஒரு அமைச்சர் சரிங்களா, அதற்கு முன்னால் அங்கீகாரமும் அடைஞ்சோம். தேர்தலுடைய அங்கீகாரம் 4 எம்எல்ஏ 2 எம்பின்னு ஒரு காலகட்டத்தில் வந்தாலும் எங்களுக்குன்னு ஒரு சின்ன வந்துடுச்சு. இதெல்லாம் தாங்காம பொறுத்து கொள்ள முடியாம அவனுக்கு தகன்னு எரியுது.
எரிஞ்சா நாங்க என்ன செய்ய முடியும்? ஒரு படத்துல வந்து ரஜினிகாந்த் சொல்லுவார், ரஞ்சித் படம் நினைக்கிறேன், நான் கோட்டு சூட்டு போடக்கூடாத போடுவேன்டா, கால் மேல கால் போட்டு உட்கார வேண்டா கப்பாலிடா வாயில சுடுவேண்டான்னு சொல்லுவாப்ல. அது மாதிரி அதெல்லாம் கவலைப்படல பிரதர். எதிர்ப்புலாம் நாங்க பார்க்காத எதிர்ப்பா. அதாவது நீதான் ஆரம்பத்துல சொன்னீங்க, அதாவது நல்ல பழம் காய்த்திருக்கிற மரத்துலதான் கல்லை விட்டு எரிவாங்கன்னு. எரிஞ்சிட்டு போறாங்க பாவம். அதுல எரிஞ்ச அதாவது பழங்கள்லாம் விழுந்து எடுத்து சாப்பிட்டு போறாங்களே. இதுல என்ன கொடுமைனா, மத்த கட்சிக்காரனுக்கு எரியுதுன்னா பரவாயில்ல, ஒரு RSS ஒரு BJP கோவப்படுறான்டா, அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. சித்தாந்த ரீதியாக அவங்க அடிச்சு அவங்க காலி பண்ணான். அதிமுக கோவப்படுறான்டா, அதுல கூட ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன்னா நாங்க தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து களமாடி வந்தோம், அது பரவாயில்ல. ஆனா இன்னைக்கு திமுக காரர்கள், நாங்க தான் அந்த திமுகவை ஆட்சி அதிகாரத்துல உட்கார வச்சோம்ங்க. விடுதலை சிறுத்தைகள் தானா? ஆமாங்க, 2016க்கு முன்னாடி பாவங்க அவர் தோத்து போயிட்டாருங்க. அப்ப நாங்க என்னைக்கு கூட்டணிக்கு போனோமோ அப்பதான் வந்து திமுக வந்து முதல்வராகிறார்கள். பாராளுமன்ற தேர்தலில் 1க்கு 2 முறை வெற்றி பெறுகிறார்கள். உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெறுகிறார்கள். இப்ப வந்து எங்களை நீ எது பேசுறீங்க, குண்டக்க மண்டக்க பேசுறீங்க. நம்ம இப்ப பேசிக்கிட்டு இருந்த தருணத்துல மதுரையில் இருக்கிற ஒரு அமைச்சர், முன்னாள் அமைச்சர் சொல்றாரு, ஒரிஜினல் திமுகவாக நாங்கள் இயங்குவதற்கு எங்களுக்கு ஸ்டாலின் அவர்கள் அனுமதி வழங்க வேண்டும்ன்றாரு. இதுவே இது ரிங்குக்குள்ள வாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதுவே பார்த்தா ஒண்டி கிக் பாக்ஸிங் பாத்துக்கலாம். சார்பட்ட ஒரிஜினல் திமுக அப்படின்னால என்ன அர்த்தம்ன்றீங்க? ஒரிஜினல் திமுக என்ன அர்த்தம்? ரவுடி பயலுக இன்னமும் சொல்ல போனோம்னா எரிச்சாங்களே எரிக்கலையே அவங்க கட்சிக்காரங்களே. நான் இருக்காங்க பழைய கதை இருக்கு. பழைய அவங்க பத்திரிகையில தினகரன்ல என்ன நடந்துச்சு அப்படிலாம் இல்ல. தளபதி ஸ்டாலின் வந்து நாங்க நம்புறோம் ஒரு நேர்மையான ஆள், அவர் நல்லா தான் கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. ஆனா அந்த காலகட்டத்தில் தலித்துக்கு விரோதமான ஒரு ஆட்சி நடந்துச்சு. அதை போய் அவர்கிட்ட போய் எவனும் சொல்லலை. நான் கத்தி பேசுறேன்ல, யாராவது பார்த்துட்டு போய் இங்கே போய் கூட்டம் இருந்தாலும் ரொம்ப பேசுறாயா என்னென்னங்க பார்ப்போம். வேணும் அவர் மட்டும் ஒரு மணி நேரம் என் பேட்டியை போட்டு பார்த்துருந்தாருன்னா இன்னைக்கு அவர் முதல்வருங்க. நான் விளையாட்டுக்காக சொல்றேன். நான் கூட்டம் இருந்தாலும் கூட எங்கள் தலைவர் என்னை பல முறை எச்சரிச்சார். ஆனால் எங்கள் தலைவர் நான் சொன்ன ஒரே ஒரு டைலாக், அண்ணே நீங்கள் வந்து உங்களுக்கு அண்ணன் கட்சியோட தலைவர் என்பதை விட உங்களுக்கு அந்த உரிமை இருக்குது, நான் பேசுறது ஏதாவது பொய் இருந்தால் சொல்லுங்க. ஏன்னா அவ்வளவு சாதிய கொடுமை நடந்துச்சு. எங்க ஆம்ஸ்ட்ராங்ன்ற ஒரு பெரிய ஒரு மக்கள் போராளிங்க, அவரை வந்து போட்டு தள்ளுறாங்க. அவர் போட்டு தள்ளுறதுக்கு முன்னாடி யாருன்னு கண்டுபிடிக்கவும் இல்லை, போடுறதுக்கு முன்னாடி தடுக்கவும் இல்லை. சரி அதை விடுங்க, இந்த துப்புரவு தொழிலர் இல்லாட்டா நம்ம வீடுல நாரி போயிரும், ஊர் நாரி போயிரும். அவர்கள் போராடி கொண்டிருக்கும் பொழுது இவரை போய் மாரிசிவாஜி படத்தை பார்த்தா என்ன அர்த்தம்? அவர் பையன் நடிச்சார் அந்த படத்தை, கடைசி படத்தை. ஆமா ஆமா. அப்போ அதெல்லாம் அதாவது நேரடியாக பாதிப்பு உருவாக்குங்க. அதை நம்ம சொன்னோம்ங்க. இப்போ வேங்கவேலு பிரச்சனை எடுங்க. வேங்கவேலு தம்பி என்ன சொன்னாங்க, முரளிராஜா உட்பட அந்த 3 பேர் என்ன சொன்னாங்க, அண்ணே அதில் வந்து கலந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து கவர்மெண்ட்டை சொல்கிறாங்க அங்கே மழை கிடக்குதுன்னு. உடனே நீயே குற்றவாளிடா, பண்ணாங்களா பண்ணலையா சொன்னாங்க. அது மேல்பாதி கோயிலுக்குள்ளே போகணும்னு கோர்ட்டு ஆர்டருங்க. இந்த அமைச்சர் எதுவுமே செய்யலை. ஒருத்தி நல்லா படித்தா அப்படின்ற சின்னத்துறைய வாயிலே வெட்டுனாங்க. சரி அந்த ஒரு வெற்றி நடந்துருச்சுல, அடுத்து கவனமாக இருக்கணும்ல. கொஞ்ச நாள் முன்னாடி பக்கத்து ஊரில் ஒரு இது நடந்துச்சா இல்லையா, பக்கத்தில் போய் பேரை கேட்டு அடிச்சாலும் அடிக்கலையா? அது மட்டும் இல்லை பிரதர், ஒரு நல்ல புல்லட் ஓட்டுறேன் சொந்த காசுல வாங்கி, கையை வெட்டினாயில வெட்டலையா? வெட்டினாயில வெட்டலையா பிரதர்? அடுத்து ஒரு கபடி நல்லா விளையாடுறாங்க, விரல வெட்டினாயில. இதெல்லாம் ஃபுல்லா சாதிய கொடுமையில் நடந்துருச்சு. அது மட்டுமல்ல, எவிடன்ஸ் கதிர்னு ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாடு சாதிய பிரச்சனை நம்பர் 1ன்றார். கடந்த 10 ஆண்டுகளாக ஏறக்குறைய 15,000 வழக்குகள் உருவாகி இருக்கின்றாரு. இதுக்கு தீர்ப்பு வந்து வெறும் 3.37. இப்படிலாம் சொல்லும் போது நம்ம படிக்கும் போது நமக்கு டென்ஷன் ஆகுது. நம்ம டென்ஷன் ஆகிட்டு நம்ம திமுக காரண்ட பேசுறேன். அவங்க தடுத்து இருந்தாங்கன்னா இன்னும் ஆட்சி வந்துடும். அப்ப தடுக்கிற விட்டு போட்டு இப்ப வந்து எங்களை ஒரிஜினல் திமுக செயல்படுது, இன்னும் ஒண்ணுமே குட்டிச்சோர போவீங்க, வேற நடக்க போகுது. அப்போ தலித் விரோத செயல்பாடுகளை வந்து வேடிக்கை பார்த்ததன் காரணமாகத்தான் தலித் வாக்குகள் வந்து திமுகக்கு விழாதன் காரணமா தான் அவங்க தோத்தாங்க. அதுதான் 100க்கு 100 உண்மை. அதாவது எப்படின்னா, இந்த பிரச்சனை நடக்கும் பொழுது அவர் கொஞ்சம் காது கொடுத்து கேட்டிருந்தா இல்ல ஒன்றும் பிரச்சனை, நேரம் வேங்கவேலு போயிட்டு நம்ம மக்கள் தானே நடந்து போச்சு, சரி வீட்டில் ஒரு டீயை போடுங்க அப்படியே கற்பாவனுங்க பிரதர், ஒரு டீயை போட்டு சாப்பிட்டு. சரி, இதெல்லாம் தான் இந்த பட்டியல் நீங்க வந்து நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க. ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலையை தொடர்ந்து இப்ப வரிசையா 1 by 1 சொல்லிட்டு இருந்தீங்க. இதெல்லாம் வந்து நீங்க அப்பவே அவங்களோட கூட்டணியில இருக்கும் போது பெரிய அளவுல நீங்க எதிர்த்திருக்கலாம், கேட்டிருக்கலாம். பிரதர் அப்ப நீங்க என்னுடைய பேட்டி நீ பார்க்கல அர்த்தம் இல்ல. பேட்டி மட்டும் கிடையாது, களம் கண்டிருக்கலாம். களத்திலே நிர்பந்தமா நீங்க எதிர்த்து நின்று பிரதர், நான் சொன்ன எல்லாத்திலையும் விடுதலை சித்த களமாடி இருக்கிறது. எல்லாத்தையும் எங்கள் எழுச்சித்த மேல முதல்வர்கிட்ட போய் சொன்னாரு. அவங்க என்ன எண்ணம்னா, யாரு தலித்து தானே, நீங்கெல்லாம் வாழ்ந்தா என்ன செத்தா என்ன, சொல்றதெல்லாம் ஒரு காதல கேட்கணுமா அப்படின்ற ஒரு பொது புத்தி, வேற ஒண்ணும் இல்லை.
ஆனா பொது புத்திலாம் தப்புடா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது காசு கொடுக்காம, சாதிய மையமாக இல்லாமல், மதத்தை மையமாக இல்லாமல் 108 சீட்டு ஜெயிச்சிருக்கிறாருல்ல, உடைச்சிருக்காருல்ல எல்லாத்தையுமே. அதான வரலாறு. அதுதான் நாங்க ஆதரவு கொடுக்குறோம். நாங்க இந்த கூட்டில் இருந்தாலும் ஏன்னா அங்க போய் ஆதரவு கொடுக்குறோம். கொடுக்க வேண்டிய நோக்கம் என்ன? ரைட்டர் அவர் எங்களை கூப்பிடுறாரு, அண்ணே வாங்கன்னு தேர்தலுக்கு முன்னாடியே. நாங்க போக விட்டுட்டோம். சரி தேர்தலுக்கு பின்னாடியாவது அவரை பாதுகாப்போம். சரி, இங்கதான் வந்து விடுதலை சிறுத்தைகள் மேல வந்து மறுபடியும் வந்து அதனாலே எங்களுக்கு கோபம் இல்லைங்க. மறுபடியும் வந்து நீங்க திமுக மேல வைக்கக்கூடிய விமர்சனங்கள் ஒரு பக்கம் தலைமை கூட தேர்தலுக்கு முன்பாகவே வந்து நீங்களே சொல்றீங்க தாவேக்காவில இருந்து அழைப்பு வந்துச்சு. முதல்ல வந்து விசிக கட்சிக்கு தான் அழைப்பு வந்துச்சு. ஆட்சியில பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற ஒரு கோட்டை வந்து கொண்டு வந்ததும் வந்து விடுதலை சிறுத்தைகள் எப்படியாவது உள்ள வரணும், அவரை எப்படியாவது தலைவருக்குள்ள வந்து உட்கார வச்சு அழகு பார்க்கணும், ஒரு தலித் முதலமைச்சராவோ துணை முதலமைச்சரோ அல்லது உயர்ந்த பொறுப்புலயோ கொண்டு வரணும் அப்படின்றதுலாம் தாவேக்கனுடைய ஒரு நோக்கமா இருந்துச்சு. அது அரசியல் வியூகமா கூட நம்ம வச்சுக்கிட்டாலுமே கூட அப்பெல்லாம் நீங்க ஏன் செவி சைக்கிள், அப்பெல்லாம் ஏன் வந்து விஜய் அவர்களை பத்தி பெருசா தெரியல, அவர் வெற்றி பெறுவாருன்னு தெரியலையா, அல்லது நீங்க திமுக விட்டுட்டு வர முடியலையா? வெற்றி தோல்வி மட்டும் நம்ம அங்க மையமாக வைக்கல, சரிங்களா? நம்ம நோக்கம் என்னன்னா, நம்ம தான் ஒரு கூட்டணியை உருவாக்கணும். மதச்சார்பற்ற ஒரு கூட்டணி, மதச்சார்பற்ற ஒரு ஜனநாயக கூட்டணி உருவாக்கின பங்கு எங்க தலைவருக்கு தான் உண்டு. ஆனா திமுக பெரிய கட்சினால அவங்க தலைமையில அது இயங்குச்சு. அப்ப நம்மளே உருவாக்கின குழந்தைய நம்மளே கழுத்தறுத்து கொள்ளக்கூடாது, சரிங்களா? அப்ப நம்ம என்ன நினைச்சோம்னா, இவங்களை முறைப்படுத்தி சரிப்படுத்தி நம்ம ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்கலாம். அந்த காலகட்டத்தில் விஜய்ட்டு ஒரு குற்றம் இருந்துச்சு, நான் சொல்றேனே, நம்ம திருப்பரங்குன்றம் பிரச்சனை இருந்துச்சுல, வாயே திறக்கல. திருப்பரங்குன்றம் பிரச்சனை வாய் திறந்து பேசினாரா, ஒன்றும் பிறக்கல. அதே மாதிரி அங்க கவின் படுகொலைக்கு வாய் திறந்து பேசல. அப்ப அப்படி இருக்கும்போது எங்களுக்கு ஒரு டவுட்டா இருந்துச்சு. சோ அவரை வந்து கெஸ் பண்றதுக்கான பீரியடுக்குள்ள தேர்தல் வந்துருச்சு. இவர் எப்படிப்பட்டவர், என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாரு இவரு? பெரியார் ஒரு பக்கம், அம்பேத்கர் ஒரு பக்கம் போடுறாரு. ஆனா அதன்படி உண்மையாவே அது செயல்படுவாரா செயல்பட மாட்டாரா அப்படிங்கிற ஒரு குழப்பம், பெரிய குழப்பம் இருந்துச்சு. ஆனா இப்பத்தான் தெரியுது இவர் உண்மையிலேயே பேசல, செய்யறாரு. அதாவது மேதகு ஒரு பெரிய போராளி இருக்கிறார், அவர் என்ன சொல்லுவாரு, நான் அதிகமாக பேச விரும்பவில்லை, ஆனால் நான் செய்கின்ற செயல்கள் பேசும் பொருளாக மாற வேண்டும் சொன்னாருங்க. அது மாதிரி இவர் அந்த கோட்பாடு இருக்காருன்னு எனக்கு தெரியல. ஆனா பாராட்டணும். இப்ப கூட வந்து அந்த கவினுடைய அந்த மரணத்துக்கு அந்த பெண் மகளை, யார் காரணமான அந்த அம்மாவை கைது பண்ணா வச்சிருந்தாங்க, கைது பண்ணா வச்சிருந்தாங்க. இந்த இவர் வந்து இப்ப கைது பண்றாரு. அது கோர்ட்டு சொல்லி கைது பண்ணாலும் கூட முதலே கோர்ட்டு சொல்லிச்சு, அப்ப கைது பண்ணல. இது மாதிரி 8 பேருக்கு தலித் அமைச்சர் கொடுக்குறாரு. 8 பேருக்குங்க, கற்பனையே நீங்க பண்ணவே முடியாது. இப்ப நான் சில நேரங்கள் அவர் ஆதரிச்சு பேசினேன். அப்ப எனக்கு மனசுல வருத்தமா இருக்கு. நம்ம வாட்டு இவ்வளவு ஆதரிக்கிறவரோ ஏட்டி பூட்டியா பண்ண போறாரு, நம்மள ரவுண்டு கட்டி அடிக்க போறாங்க நினைச்சா, வந்தமே 8 பேருக்கு போய் சாப்பிட்டு போ, 8 அமைச்சர்னுமே. அப்ப எனக்கு அவரை ரைட்டா, நம்ம கருத்துக்கு செவி சாய்க்கிறாரா, சூப்பரா அப்படின்னு நம்ம பாராட்டுறோம். அதே பாராட்டுறோம், வேற ஒண்ணும் இல்லை. இங்கே பாருங்க பிரதர், நீங்க திமுக காரன் அதிமுக காரன் எவன் இருந்தாலும் சரி கொடுக்கவே மாட்டாங்க. எழுதி வச்சுங்க வெள்ளை பேப்பர்ல. நாளை கருணாநிதி ஐயா அவர்கள் உயிர் பெற்று வந்தாலும் கூட கொடுக்க மாட்டார். நான் ஒரு கற்பனையை சொல்றேன், நீங்க தப்பா எடுக்காதீங்க, நீங்க பயிர் சொல்றதுக்கு மட்டும். என்னன்னா, இப்ப 108 சீட்டு அவர் ஜெயிச்சிட்டார், சிங்கிள் மேனா இருந்து. நாங்க 20 பேர் இருந்தா, அங்கிட்ட ஒரு 10 பேர். அங்க எவ்வளவு வச்சுன்னு உங்களுக்கு தெரியும் கணக்கு. அந்த 108ல நல்லா பார்த்துக்கு, 108ல நாங்க 2 2 4 4 2 6, அவங்க ஒரு 5, இஸ்லாமியர் ஒரு 2, இதெல்லாம் சேர்ந்து கொடுத்தது அவருக்கு ஆதரவு. அதெல்லாம் உண்மை. ஆதரவாக இன்னைக்கு ஆட்சியில் உட்காந்து எங்களுக்கு மந்திரி சபை கொடுத்தாரு, காங்கிரஸ் கொடுத்து இது கொடுத்தாரு. ஒரு கற்பனை பிரதர், நல்லா கேட்டுக்கிறீங்க. இந்த டிவிக்கே மாதிரியே திமுக ஜெயிச்சிருக்கு 108, ரைட்டா? நாங்க போய் கொடுக்குறோம். கொடுத்தா ஆகணும், கூட்டம் இல்ல, கொடுக்குறோம். நீ மந்திரி சபை கொடுப்பாங்க வன்னி அரசுக்கு? வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பு, வாயை மூடிட்டு கிடங்க டே, நெறியாவே சொல்லிட்டாரு. வாயை மூடிட்டு அமைதியா உங்க வேலையை மட்டும் பாருங்க. ஏன்னா தரவுகள் அப்படிதானே இருக்கு. இது வரைக்கும் வந்து திராவிட கட்சிகள் வந்து அப்படி வந்து கூட்டணி கட்சிகளுக்கு வந்து ஒரு மந்திரி பதவி கொடுத்ததே கிடையாது இல்லையா? அதுதான் அப்ப வந்து தலைகீழ் மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறார்ல. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, ஜனநாயகத்துல ஒரு முக்கியமான பங்கு பிரதர். அதிகாரத்தை நீங்க மட்டுமே வச்சுக்கிற கூடாது, பல பேருக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும். அதிகாரம் பரவாமல் ஜனநாயகம் மலராது, அரசியல் அமைப்பாக திரளாமல் ஆதிக்கம் வீழாது. அரசியலும் அதிகாரமும் பொது சொத்து, அது எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தால்தான் ஜனநாயகம். இந்த வாட்டர் இருக்குன்னா நான் மட்டும் குடிச்சா சர்வதிகாரி, வந்த பிறகு அண்ணன் நான் குடி முடிச்சா இருந்தா பிரதர் குடிங்க அப்படின்னா ஜனநாயகம். சிம்பிள். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க, நல்லா சேர்ந்து இந்த பாட்டில் தண்ணீரை வந்து நீங்க நானே சேர்ந்து உருவாக்கி இருப்போம். ஆனா நீங்க மட்டும் தான் குடிக்கலாம், தொடக்கூட கூடாது. தொட்டா கையை போட்டு தள்ளிடுவீங்க. அப்புறம் அவ்வளவு காலம் நீங்க வந்து கூட்டணி இருந்தீங்க, ஓரளவுக்கு பரவாயில்லப்பா இருக்கிறவங்கல அப்படிங்கிற மாதிரி கூட்டணியில இருந்தீங்களா? திமுக கூட நீங்க நல்ல கரெக்டா காரணம், நீங்களே கேள்வியும் நீங்களே பதிலும். அதாவது எப்படின்னா பாக்குறதுக்கு அப்படித்தானே தோணுது. வேற வழி இல்லாம தான் இருந்தாங்க, வழி இல்லாம. அந்த சைத்தானுக்கு இந்த சைத்தான் பரவாயில்ல.
அவ்வளவுதான் மேட்ரு. ரெண்டும் சைத்தான் தெரியுது. ஓகே. ஆனா நம்ம என்னடா செய்யறது? இதுக்கப்புறம் நிரந்தர சைத்தான்களா மாறிட்டாங்களா திமுக அதிமுக விசிகேவுக்கு? இனிமே வர்றதுக்கே வாய்ப்பு இல்லை பிரதர். வர்றதுக்கே வாய்ப்பு இல்லை. சோழி முடிஞ்சு. சோழி முடிந்து விட்டார்கள். என்ன எப்படி சொல்லிட்டீங்க? எவ்வளவு பெரிய பாரம்பரியமிக்க ஒரு கட்சி. சமூக நீதி என்ற வார்த்தையே வந்து கலகலமா இருக்கு. ஆனா அவங்கதான் வந்து நாங்க தான் அதை வந்து கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கோம். அவங்க தான் டவுசர் போட்டு விட்டது, ஜட்டி மாட்டி விட்டது, குளிப்பாட்டி விட்டது எல்லாம் அவங்க தான். பிரதர் ரெட்டமலை சீனிவாசனை பாத்துறீங்களா? ஆயுதோசை பண்ணி உங்க மீசமே வச்சிருப்பாரு ரெட்டமலை சீனிவாசன். கேட்டா இல்லையா? போச்சு அம்பேத்கரை பாத்தீங்களா கோட் சூட்டை? இன்னைக்கு தான் பெரு மாட்டுறாரு. யாரு? விஜய் இன்னைக்கு தான் மாட்டுறாரு. அவங்க கோட் சூட்டை மாட்டுறது இல்ல, வெளிநாட்டு போனா மட்டும் மாட்டுறது. ஆனா அவர் உதயநிதி வந்து வெளிநாட்டு போனா டிஷர்ட் தான் கரெக்டா. ஆனா தளபதி ஷார்ட் மாட்டுவார், கோட் சூட் மாட்டி ஜம்முன்னு போவார். ரைட்டா? இவர் வந்தவே கோட் சூட் தானே வர்றாரு. அதனால நீ பழைய வரலாறு நீ எடுத்து பார்த்தீங்கன்னா புரட்சியர் அம்பேத்கரோட அந்த மிடுக்கு, அதே மாதிரி ரெட்டமலை சீனிவாசனுடைய அந்த துடிப்பு, அயோதாச பண்டிகருடைய அந்த நடை உடை பாவனை, அதே மாதிரி ராஜான்னு ஒரு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எம்சி ராஜா அவர்கள் அம்பேத்கருக்கே தலைவர். அவ்வளவு பெரிய வரலாறு பிரதர். மாணவர்களுக்கான விடுதிகள் எல்லாம் அவர் பங்களிப்பு இல்ல அம்பேத்கருக்கே அவர் தலைவராக பாத்துக்கிறேன். பல மாநாடுகளுக்கு அவர் தலைவராக செயல்பட்டார். இன்றைய முதல்வர் விஜய் அவர்கள் வந்து ஒரு எம்சி ராஜா, ஒரு அயோத்திதாச பண்டிதர், ஒரு ரெட்டைமலை சீனிவாசனார், இப்படி பல பன்முகங்களை கொண்ட ஒரு ஆளுமையா உங்களுக்கு அப்படித்தான் சங்கத்தை பாக்குறேன். இதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இதுல வந்து யாரு என்னை வந்து நக்கல் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. ரைட்டா? நான் விஜயை வந்து அவர் கோட்டு சூட்டு மாற்றுவது புரட்சியாளர் அம்பேத்கர் கோட்பாடுகளோடு களமாட வந்திருக்கிறார் அப்படிதான் நான் நம்புறேன். ஒரு விசிக்கு அதை நம்புதா அப்படிங்கறது தான் மிகப்பெரிய. பெரியாரத்தையும் அம்பேத்கரத்தையும் வந்து இதுக்கப்புறம் வந்து ரெண்டுத்தையும் சமமா வந்து முதல்வர் விஜய் அவர்கள் கொண்டு போவாரு அப்படின்னு. ஏன்னா இது பெரியார் மண் மட்டுமே தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அம்பேத்கர் அவர்கள் வந்து அவருடைய பங்களிப்பு என்னன்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு பெரிய அறிமுகப்படுத்தாமே இந்த திராவிட கட்சிகள். அவங்க வந்து பெரியாரே அறிமுகப்படுத்தல. நீ என்ன பேசுறீங்க? இந்த நேரத்துல சொல்றேன், இவ்வளவு பேசுறாங்கல்ல, ஏன் அவங்க வந்து சென்னை மாநகர்ல அம்பேத்கருக்கும் பெரியாருக்கும் ஒரு பெரிய பூங்கா உருவாக்குனா, ஒரு பெரிய சிலை பக்கத்துல இருக்கிற ஆந்திராவுல அவ்வளவு பெரிய சிலை, தெலுங்கானால அவ்வளவு பெரிய. இப்ப உங்க சேனல் பேர் என்ன? உங்க சேனல் பேர் என்ன? ஜி தமிழ் நியூஸ். ஜி தமிழ் நியூஸ் மூலமாக தமிழக முதல்வர் தளபதி ஜோசப் விஜய் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை, முதல் கோரிக்கை வைக்கிறான். அதாவது சென்னையில நல்ல ஒரு பகுதியில, கடற்கரை சாலையிலேயோ எங்கேயோ ஒரு பகுதியில தந்தை பெரியாருக்கும் புரட்சியாளர் அம்பேத்கருக்கும் வானுயர சிலை வைக்க வேண்டும். அருமையான ஒரு கோரிக்கை வைக்க போறாரு. அவர்களுக்கு வந்து பெருமையாக போகுது. நிச்சயமா முதலமைச்சர் அவர்களுக்கு வந்து நீங்க கோரிக்கை வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது மட்டும்தான் மகிழ்ச்சி. நீங்க வந்து இன்னைக்கு தாவேக்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு இடத்துல இருக்கு. சித்தாந்தம், கோட்பாடு இது எல்லாமே ஓகேவா இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நீங்க வந்து செயல்பட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு கேள்வி வருது. மதச்சார்பற்ற ஒரு கூட்டணி, மதச்சார்பற்ற கட்சி அப்படிங்கிறது, கூட்டணி கூட விட்டுருங்க, ரெண்டாவது மதச்சார்பற்ற ஒரு கட்சி அப்படின்னா தமிழ்நாட்டுல எந்த கட்சி சொல்லுவீங்க? விடுதலை சிறுத்தைகள் தான். ஒரே ஒரு கட்சி விடுதலை சிறுத்தைகள். ஆமா. தாவேக்க இல்ல, தாவேக்க பேர வருது, வந்தமே ஆட்சி வந்துருச்சுங்க. கொள்கை நிலைப்பாடுல என்னன்றது போக போக தானே தெரியும். அப்ப திமுக வந்து திராவிட சங்கி. ஆமா. அது என்ன புதுசா இருக்கு? என்ன உங்களுக்கு தெரியாதா? நீ திராவிடன் ஆனா சங்கித்தனமான அனைத்து பிரச்சனையும் அவங்க தான் சொன்னாங்க. எஸ்சியில தள்ளி சொன்னாங்களா சொல்லலையா? ஓசி பஸ்ல போடலாம் சொன்னாங்களா சொல்லலையா? சொன்னாங்க. அடிக்கிட்டே போலாம் பிரதர். எக்கச்சக்கர கோயிலுக்குள்ள போற அடிப்போம் அடிச்சா ஒரு ஒன்றிய செயலாரு, ஒரு தலித்து மாணவன. திராவிட சங்கி, இரண்டு கலந்த குழந்தை. ஓஹோ. இப்ப கூட ஒரு பக்கம் வந்து கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. ஆதரவு கூட்டணி முடிவே பண்ணி வர்ற ஜாயின் 3 சேர்றாங்களாம் வரலாற்றுல. திமுக, அதிமுக, பிஜேபி. ஓ, அங்க ஆடே இல்ல பிரதர். புதுமையா இருக்கு, பயங்கரமா இருக்கு. இதுதான் அண்ணாமலை வேற பெரிய ஜம்ப். இதுதான், அதாவது அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்கிறார் தனியா. கரெக்டா? அடுத்து அதான் கேட்க வந்தேன். நீங்க முன்னாடியே சொல்லிட்டீங்க மதச்சார்பற்ற கட்சி எது அப்படின்னு கேட்ட உடனே டப்புன்னு வந்து நீங்க விடுதலை சிறுத்தைகள் தான் அப்படின்னு சொல்லி, திமுக கிடையாது, அதிமுக கிடையாதுன்னு சொல்லிட்டீங்க. யாருமே கிடையாது. இப்ப அண்ணாமலை வராரு. அண்ணாமலை மதச்சார்பற்ற கட்சினா நான் தான். அண்ணாமலை குறிப்பா இளைஞர்களுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் நான் வந்து வரப்போறேங்க. அவர் வந்து அவங்க இவங்களுக்காக, இந்துக்களுக்காக, பிஜேபி 2.0. என்னங்க பிஜேபி எதிர்த்து தாங்க, பிஜேபி 2.0. அப்ப அவர் சொல்றது பொய்யா? ஆமா, நான் மதச்சார்பற்ற கட்சின்னு சொல்றாரு, இளைஞர்களுக்காக சொல்றாரு, மும்மொழி கொள்கை வந்து எதிர்க்கிறாரு. எப்படி அவரை போயிட்டு நீங்க வந்து மறுபடியும் வந்து அவர் வந்து 2.0 அமித்ஷாவின் அடியால் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை. அமித்ஷா கொடுத்த அசைன்மெண்ட்ல தான் வந்திருக்காரு. ஆனாலும் கூட இன்னைக்கு அண்ணாமலை அவர்களுக்கு பிறந்த நாள். அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை விடுதலை சிறுத்தை இளைஞரணி அறிவிக்கிறார். சார் என்ன ஒரு இல்ல, அவர் தமிழன் தானே. என்ன ஒரு தமிழன் என்ற முறையில் நம்ம அவரை பாராட்டுறோம்.
ஆனா நீங்க விமர்சனமா வைக்கிறீங்களே, மதச்சார்பற்ற கட்சி தொடங்க கொள்கை ரீதியாக அவர் நமக்கு எதிரி. நட்பு ஆனா கொள்கை ரீதியாக தான் அவர் தாவேக்கா கூட தான் இப்பதான் வந்து கொஞ்சம் நம்பிக்கை வந்திருக்குன்னு சொல்றீங்க. அவங்க எப்படி செயல்பட போறாங்கன்றது தெரியல. நீங்க அண்ணாமலை நம்பலாம் இல்லையா? மதச்சார்பற்ற கட்சி அவர் திருத்திட்டாருப்பா. பிஜேபி விட்டு வெளியில வந்து அவர் நம்பருக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்? அவருடைய பல்கலைக்கழகம் எந்த பல்கலைக்கழகம்? RSS பல்கலைக்கழகத்திலிருந்து படிச்சு வந்திருக்கிறாரு. அங்கிருந்து படிச்சு பட்டம் பெற்று காவல்துறையில பதவி பெற்று அதை தூக்கி எறிஞ்சி அரசியல் பிரிவான பிஜேபிக்குள்ள வந்து மக்கள் பணியை ஆற்றி வந்து கட்சி வேற ஒரு கொள்கை கோட்பாடுன்னு கட்சி ஆரம்பிக்கிறார். நம்ப மாட்டீங்க அப்போ அண்ணாமலையை? நம்பருக்கு விடுதலை சிறுத்தைகள் நம்பாதா இல்ல தமிழ்நாட்டு மக்களே நம்ப மாட்டாங்க? தமிழ்நாடு நம்பாது. விசிக நம்பவில்லை என்றால் தமிழ்நாடு நம்பாது. இங்க ஒரு தேவை இருக்கு மக்களுடைய புரிதலுக்காக. விஜய் அவர்களும் வந்து பெரியாரு அம்பேத்கர் மதச்சார்பற்ற கட்சி தான் நாங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு அண்ணாமலையும் வந்து கட்சி தொடங்க போறாரு, நாளைக்கு நாளானைக்கு அறிவிக்க போறாரு. அவரும் வந்து மதச்சார்பற்ற கட்சின்னு தான் சொல்றாரு. பிஜேபியில இருந்த அண்ணாமலையே வந்து மதச்சார்பற்ற கோட்பாடை எடுத்துட்டு வர வேண்டிய அவசியம் என்ன, தேவை என்ன தமிழ்நாட்டுக்குள்ள? நாங்க அவ்வளவுக்கு இந்த மண்ணை அரசியல்படுத்தி வச்சிருக்கோம். விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து சனாதானத்தை எதிர்ப்பை உருவாக்கி இருக்கிறோம். சனாதானத்தை வேறெடுப்போம், புரட்சிகர ஜனநாயகத்தை வென்றெடுப்போம் சொல்லியிருக்கிறோம். சனாதனம்ன்ற வார்த்தையே திமுகவும் தெரியாது, அதிமுகவும் தெரியாது, காங்கிரஸும் தெரியாது. இதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள் தான் அந்த வார்த்தையை நாங்க தான் 10 வருஷம் முன்னாடி கொண்டாந்தோம். சனாதானத்தை எதிர்க்கணும்டா, சனாதன எதிர்ப்பு மாநாடு அவ்வளவு கொண்டு வந்து நாங்க வந்து தோல் உரிச்சோம்ல. RSS கும்பல் எங்கேயுமே வாழாட்ட முடியாத அளவுக்கு வாழை ஒட்ட நறுக்கணும்ல. அதான் இவரெல்லாம் வந்து கட்சி மதச்சார்பின்மைன்னு சொல்லாடலை பயன்படுத்துகிறார். சரிங்க. அப்ப நீங்க சொல்ற மாதிரி திமுக, அதிமுக, பிஜேபி கூட்டணி வைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு, பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, சீமானும் போறாரு. திராவிட சங்கி அந்த கூட்டணி அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிட்டீங்க. இன்னொரு பக்கம் நீங்களும் தாவேக்காவும் தான் இருக்கிறீங்க. ஆமா, தாவேக்காவை இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் நம்பிக்கை வருது அப்படின்னு சொல்றீங்க. அப்போ உண்மையான சமூக நீதி, சமத்துவம், அம்பேத்கரையும் பெரியாரும் லீட் பண்ண போற அந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சியில விடுதலை சிறுத்தைகள். ஆமா, நாங்க தான் எங்க கூட்டணி தான். குறிப்பா நாங்க, அப்புறம் எங்களை சார்ந்து இருக்கிற அனைத்து அமைப்புகள். இது எப்படி கன்சாலிடேட் ஆகும் அப்படிங்கிறது ஒரு ஏற்கனவே வெற்றி பெற்றிருக்காருல்ல, அவரு தனியாக வெற்றி பெற்றிருக்காருல்ல. இப்ப நாங்களும் சேர்ந்துட்டோம்னா ஒரு பிரதர், இது வந்து ஒரு இயற்கையான ஒரு கூட்டணி பிரதர். அது தேர்தலுக்கு முன்னாடி எங்களை அழைத்தார். ஒரு இயற்கையா வருது பாத்தீங்களா, எல்லாமே பிரபஞ்சம் பாருங்க. யாரையுமே அவர் சேர்க்கல, சேர்ந்திருக்க ஆளு புறம் பாருங்க. எல்லாம் இவங்க உண்மையான மதச்சார்பின்மைன்ற முற்போக்கு சிந்தனையை, ஜனநாயக சிந்தனையை விதைக்கக்கூடிய கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள். சரி, இப்ப திருச்சி கிழக்குல என்ன பண்ண போறீங்க? அது அவங்க நிக்க போறாங்க, நாங்க நிக்கல. நீங்க நிக்கல, அவங்க கேட்டாங்களா? கேட்டாங்க. தலைவர் நீங்க நில்லுங்க அண்ணே என்று உங்களை அமைச்சர் ஆக்கிறோம்னு எனக்கு சொன்னாரு. ஏன் துணை முதலமைச்சருக்கு வாய்ப்பு? வேண்டாம் பிரதர், அது வந்து நீங்க வேண்டாம்னு சொல்றீங்களா, அவங்க கேட்டாங்களா? நாங்க வேணாம்னு சொல்றோம். அவர் கேட்டாருங்க, துணை முதலமைச்சர்னு கேட்டாங்களா? துணை முதலமைச்சர் கேட்கல, சும்மா அதுக்கு அடிச்சு விடக்கூடாது. அண்ணன் நீங்க வாங்கினே உங்களுக்கு நல்ல அமைச்சர் பதவி தர்றோம், நீ எங்க கூட்டணியில வந்து நில்லுங்கண்ணே, திருச்சியில நீங்க வெற்றி பெற்றுடலாம், இல்ல மதுராந்தகத்தில் நில்லுங்கண்ணே, எங்கேயாவது ஒருத்தர் நில்லுங்கண்ணே, நீங்க அமைச்சர் இப்ப ஆயிருங்க, 6 மாசத்துக்குள்ள எலெக்ஷன் வந்துடும் அப்படின்னா. எங்க தலைவர் மிக்க மகிழ்ச்சி, வாழ்க வளம். ஏன் அது மறுக்கிறாரு? நீங்க தானே சொன்னீங்க வேண்டாம், தேர்தலை பார்ப்போம், அடுத்த தேர்தல் வரும்ல, அங்கீகாரம் பெறுவோம், அதிகாரம் பெறுவோம் அப்படின்னு. தம்பி இருக்காருல்ல, வன்னியரசு இருக்காருல்ல, எனது ஆரியூர் நண்பர். தமிழ்நாட்டு மக்களே இன்னைக்கு வந்து பலதரப்பட்ட தமிழ்நாட்டு மக்களே வந்து திரும்ப அவர்கள் வந்து அதிகாரம் பெற வேண்டும், அவர்கள் வந்து ஒரு பொறுப்புக்கு வரணும், தலைமைக்கு வரணும், அப்போ அவருடைய செயல்பாடுகள்லாம் வேற மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும், சகோதரத்துவம் சமத்துவமா இருக்கும்னு எதிர்பார்க்கிறாங்க. ஏன் திரும்ப மறுக்கணும்? மறுத்து 2031 எங்க தலைமையில ஆட்சி, உங்க தலைமையில ஆட்சி. அப்ப தாவேக்க அது அப்ப பாப்பம் பிரதர், அதை இப்பவே சொல்ல முடியும். நம்ம இது என்னங்க இது 108 அங்க நிக்கிறாங்க, இப்ப 108 இன்னும் 4 வருஷம் இருக்கு. வரலாறு எப்படி மாறலாம். அவர் ஒருவேளை பிரதமர் ஆயிட்டு, நீங்க சொல்றது வந்து அவர் அவர்களும் பிரதமர் ஆயிட்டாருன்னா, நீங்க அப்படி போறீங்க கணக்கு. அப்படித்தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் கணக்கு. அதான் அந்த கோட் ஷூட் எல்லாம் கூட நேஷனல் பாலிடிக்ஸ். 2029 பிரதமர் ஆக்கிறவங்க, 2031 எங்க தலைவர் இங்க முதல்வர் ஆயிடுறாருங்க. இல்லைங்க, உண்மையாவே இது பிரதர் நீ வேணா பாருங்க. நான் எப்படி தேர்தலுக்கு முன்னாடியே நான் சொன்னேன், டிவிக்கு வந்து குறைத்து மதிப்பிட சொல்லலையா? சரி, விஜய் இன்றைய முதல்வர் விஜய் அவர்கள் வந்து தேசிய அளவுல நகர்ந்து பிரதமர் ஆயிட்டாருன்னா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் யாரு? எழுச்சி தமிழர். 2029 அவர் பிரதமர், அதுக்கடுத்து எழுச்சி தமிழர். ஆனா நான் சொல்றது சர்ச்சையா கூட ஆகலாம், இவரும் இருக்கலாம், இல்ல ராகுலும் இருக்கலாம், இவர் துணை பிரதமராக கூட இருக்கலாம். ஓகே, ஏன்னா ராகுல் வச்சிருக்கீங்க, ராகுல் நாங்க 3 பேரும் கை கோர்க்கிறோம்ல. சரிங்க. இப்ப முக்கியமான இன்னொன்னு, இப்ப தேசிய அளவுல இந்தியா கூட்டணி அப்படின்னு இருக்கு. இந்தியா கூட்டணியில விசிக இருக்கா? ஆமா, இப்ப அதனால இருக்கிறோம் நாங்க. திமுக எதிர்க்கிறீங்க, திமுக இருக்கு. திமுக ஒன்னும் உருவாக்கல, இந்தியா கூட்டணி உருவாக்கி முக்கிய பங்கு காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள். காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் ஒவ்வொரு இதா போய் நாங்க ஆர்கனைஸ் பண்ணோம். அதெல்லாம் நிறைய சின்ன கட்சினால யாரும் வெளியில வரல.
சரி எங்களை விடுங்க, காங்கிரஸ் தான் மெயின், ம். அவங்க தான் உருவாக்குனது. காங்கிரஸ் கூட்டணி விட்டு வெளியே வந்துருச்சுல இங்க, அப்புறம் அங்க மட்டும் எப்படி சேர முடியும்? கேட்கிறாங்க, சேர்த்துக்குங்க ஆனா சேர்த்துக்க முடியாதுன்னு சொல்றாரு ராகுல் காந்தி. சரி, இப்ப இந்தியா கூட்டணி தான் தாவேக இருக்கு, காங்கிரஸ் இருக்கு, விசிகா இருக்கு, இப்போ டிஎம்கேவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லும்போது நான் சேர்த்துக்க அதை நீங்க மாட்டேன். எப்படி சேர்த்துக்க மாட்டீங்க? இதுக்கப்புறம் ஒத்தைக்கு ஒத்த நேருக்கு நேரு பாத்திரலாம் அப்படிங்கிறீங்க. அப்படின்னு ஏன் விருப்பம்? ஓகே, தலைவர் விருப்பம் என்னன்றது அதிவிரைவில் அறிவிப்பார். இப்ப தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் தான் கொள்கை, சித்தாந்தம், கோட்பாடு அப்படின்னா அது திமுக தான். அதனாலதான் நம்பினேன் பிரதர், வலுவா நிக்கிறோம் நாங்க. நம்பி தேர்தல் எங்களுக்கு சீட்டு முக்கியம் கிடையாது, எத்தனை சீட்டு முக்கியம் கிடையாது, அதுல எத்தனை வெற்றி என்றது எங்களுக்கு முக்கியம் கிடையாது. கொள்கை சித்தாந்தம் தான். நாங்க கரெக்டா இருந்தா அவங்க கரெக்டா இல்ல. அதான் பிரச்சனை. நாங்க கரெக்டா இருந்தோம், நேர்மையா இருந்தோம். அது பூரா வந்து அப்போ இப்ப இருக்கிற முதல்வர் விஜய் அவர்களுடைய தலைமையில வந்து தலித் மக்களுக்கு, எஸ்சி எஸ்டி மக்களுக்கு வந்து கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதாரம், அவர்களுக்கு எதிரான வன்முறைகள் இதெல்லாமே கட்டுக்குள்ள வந்து அவங்களுடைய நிச்சயமாக எழுச்சி இருக்குமா? அவர் செய்வார் என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். அரசியல நீங்க விடுதலை சிறுத்தைகள் தாவேக்க விட முன்னோடிகள், பல திட்டங்கள் எல்லாத்தையும் நீங்க பார்த்தவங்க. நீங்க இதுக்கப்புறம் அது அவங்களுக்கு வழிகாட்டுதலா இருப்பீங்களா? ஆமா ஆமா, உறுதியா நல்ல ஒரு வழியை காட்டி நல்ல ஒரு தமிழகத்தை நல்ல ஒரு ஆட்சி அதிகாரத்தை தொடர்ந்து நடத்தி வருவோம். சரிங்க. அண்ணாமலை வந்து மீண்டும் அவர் வந்து கட்சி தொடங்கிறாரு. அவருக்குன்னு ஒரு இளைஞர் பட்டாளம் வச்சுக்கிட்டு இருக்காரு. இளைஞர்கள் மேலதான் இப்ப எல்லாரோட போக்கஸா இருக்கு. விஜய் அவர்களும் இளைஞர். ஆல்ரெடி வந்து திருமா அவர்கள் வந்து இளைஞர்கள்ல பெரும் பகுதியா வச்சுக்கிட்டு இருந்தார். எல்லா தரப்பட்ட வாக்காளர்களும் இருந்தாங்க. இளைஞர்கள், நாம் தமிழர் சீமான் இளைஞர்கள், அன்புமணி இளைஞர்கள், இப்போ தாவைக்க விஜய் இளைஞர்கள், இப்போ அண்ணாமலை இளைஞர்கள். இந்த இளைஞர்கள் வந்து எப்படிதான் பிரிய போறாங்க, எப்படிதான் நிக்க போறாங்க? அவங்க உண்மையாவே இளைஞர்கள் வந்து கொள்கை சித்தாந்தம் கருதி ஒரு இடத்துல கன்சாலிடேட் ஆகுறாங்களா, இல்ல வந்து ஈர்ப்பின் காரணமா இருக்கிறாங்களா? பிரதர், ஒரு அண்ணாமலை பேசுவோம், மற்றவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ரைட்டா? அவங்க வந்து ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டாரு. யாரு? விஜய் வந்துரு அவர்கள் இன்னைக்கு வெற்றி பெற்று விட்டார். அப்போ இளைஞர் அவர் போயிட்டு இருக்கு. அதை ஒன்றும் அதை டெஸ்ட் பண்ண தேவையில்லை. அதுமாதிரி எங்கள் கட்சி வந்து இளைஞர் கூட்டம் தான் என் கட்சி. நான் இளைஞரணி செயலாளர், புரியுங்களா? அதனால் இளைஞர்கள் எங்கள் பக்கத்து வலுவாக இருக்கிறாங்க. மற்றவங்களை கூட கேள்வி பயில தான் இருக்கிறாங்க. கரெக்டாக அதை பற்றி இங்கே பேச தேவையில்லை. நீங்கள் இப்போ அண்ணாமலையை பேசினாக்கா ஒரே ஒரு கருத்தை சொல்லி நான் இன்டர்வியூ முடிக்க விரும்புகிறேன். என்ன கருத்துனா, அண்ணாமலை திரைப்படம் பார்த்தீங்களா? ஆரம்பத்தில் படம் சூப்பராக இருந்துச்சா? ஓடிச்சா? அந்த படத்தை இப்போ ரீமேக் எடுத்து இப்போ போட்டீங்கன்னா ஓடாது. ஓகே, அப்போ அண்ணாமலைன்ற திரைப்படமே ஓடாதுன்னா அண்ணாமலை எப்படி ஓடும்? தேஞ்சு போன கேசட்டுங்க. எஸ், அதனால் அண்ணாமலையுடைய சோழி எப்பயே முடிஞ்சு. அவர் எப்போ எம்எல்ஏ ஆயிருக்கிறாரா? இல்ல. எப்போ எம்பி ஆயிருக்கிறாரா? இல்ல. இல்லை எங்கேயாவது வந்து கவுன்சிலர் ஆயிருக்கிறாரா? இல்ல. அதனால் அவர் வாழ்க்கை வரலாறு என்பது ரொம்ப சோக கதை தான், ரைட்டா? அந்த அண்ணாமலை திரைப்படம் மாதிரி நீ வச்சுக்கோங்க, எடுத்து போடுவோம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ பார்த்தா பாப்பாடா விடாது, இது என்னடா அது இப்படி லூஸ்தனமாக எடுத்துக்கிறாங்க படம் அப்படின்னு நினைப்பேன். அது மாதிரி அதனால் அண்ணாமலை ஒரு பீரியட் இருந்துச்சு, வந்த பூசில் அண்ணாமலை வர்றாரா ஐபிஎஸ் ரான்னு. கடைசியில் பார்த்தா இது வந்து ஆட்டுக்குட்டி அண்ணாமலை ஆயிடுச்சு. ஆட்டுக்குட்டி. அதனால அது வந்து நாங்கள் அவன் மக்கள் நினைச்சு சிங்க கூட்டு என்னங்க ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா? இல்லை, அந்த பட்டம் நான் வச்சது வந்த புதுசுல. ஓகே, அவர் பேடையில என்னை பற்றி சொன்னார்ல, சங்கத்தமிழ் எனக்கு ஆட்டுக்குட்டின்னு பேர் வைத்திருக்கிறார், அதை நான் வரவேற்கிறேன்னாரு. ஆனால் அவர் வருத்தப்பட மாட்டார். அவன் பிறந்த நாளில் வந்து நம்ம இதுக்கு மேலே இது சொல்லக்கூடாது. இதுக்கப்புறம் என்ன சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. நீங்க இவ்வளவு சொல்லிட்டீங்க, இதுக்கப்புறம் என்ன சொல்லணும்? இல்லை, அதோட நிப்பாட்டிக்கிறோம் பாவம். சரிங்க. உள்ளாட்சி தேர்தலில் வந்து என்ன டிமாண்ட் உங்ககிட்ட இருக்கு? அதான் வரட்டும், அறிவிக்கிட்டும் பார்ப்போம். ஏன்னா பக்கத்திலே இருக்கு. அதுல மிக முக்கியமானது வந்து இன்னும் பல கட்சிகள் திமுகவோட கூட்டணியில இருந்த மதிமுக உட்பட இப்ப அவங்களும் வந்து விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. அப்பவே நாங்க வந்து துரை வைக்க சொல்றாரு, அப்பவே நாங்க அந்த சின்னத்துல நாங்க நின்னது தப்பா போச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். இப்ப அவங்க எல்லாம் உள்ள வராங்க. அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? எல்லாரும் நாங்க அன்போடு அழைக்கிறோம். இந்த கூட்டணிக்கு நாங்க தலைமை தாங்குறோம் அப்படின்னு சொல்லி. ஆமா, சிறப்பு தான், எல்லாரையும் அன்போடு அழைக்கிறோம். ஓகே, மகிழ்ச்சி. ரொம்ப ஃபயரான கேள்விகள், பதில்கள் கொடுத்தீங்க. நன்றி. நன்றி, வணக்கம்.